2011 முதல் 2021 ஆண்டு வரையிலான அதிமுக ஆட்சியில் 19 அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கியதாக பெருமிதம் தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி, திமுக ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகளில் எத்தனை மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கப்பட்டது என சட்டப்பேரவையில் கேள்வி எழுப்பினார். மருத்துவத்துறை மீதான மானிய கோரிக்கை விவாதத்தில் கேள்வி எழுப்பிய சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி, கடந்த அதிமுக ஆட்சியில் 2054 ஆரம்ப சுகாதார நிலையமும் 168 மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையமும் கொண்டு வந்ததாகவும், மருத்துவ சிகிச்சைகள் அளித்ததில் தேசிய அளவில் தமிழகம் சாதனைகளை படைத்ததாகவும் பெருமிதம் தெரிவித்தார். மேலும் நீட் தேர்வை ரத்து செய்து விடுவதாக வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த திமுக அரசு ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை நீட் தேர்வு ரத்து செய்ய இருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து நீட் தேர்வு சட்டத்துக்கு அங்கீகாரம் கொடுத்த காங்கிரஸ் அரசு மத்தியில் ஆட்சியில் இருந்தபோது கூட்டணியில் இருந்த திமுக நீட் தேர்வை எதிர்க்காதது ஏன் எனவும், அப்போது நீட் தேர்வை எதிர்க்காமல் இப்போது எதிர்ப்பதனால் என்ன பயன் எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். இந்தி மொழிக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களை திமுக முன்னெடுத்துவிட்டு 1999 ஆண்டில் பாஜகவுடனேயே கூட்டணி வைத்தது ஏன் என கேள்வி எழுப்பிய அவர், அப்போது பாஜகவோடு திமுக கூட்டணி வைத்தது சரி என்றால் தற்போது பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்தது தவறொன்றுமில்லை என்றும் அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி சட்டப்பேரவையில் உறுதிபட தெரிவித்தார்.